ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, தெளிவான சிந்தையுள்ளவர்களாய் எங்களுடைய ஆண்டவரே செவிகளை கர்த்தருக்கு நேராய் திருப்புகிறோம் கர்த்தாவே. ஆவி ஆத்ம சரீரத்தை உமக்கு நேராய் திருப்புகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் பேசும் ராஜா, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு குருத்தொலை ஞாயிறு. குருத்தொலை ஞாயிறு என்றால் தேவனை பண்டிகைக்கு கூப்பிடுகிற நாள். நம்ம வீட்டுல ஒரு பண்டிகை வருது, இன்னைக்கு பண்டிகை நாள். இன்னைக்கு நீங்க எல்லாம் வீட்டுல போயிட்டு நல்லா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செஞ்சு நல்லா சந்தோஷமா இருங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது, சீயோன் குமாரத்தியே சந்தோஷமா இரு, கம்பீரித்து பாடு. வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். யோவான் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு, யார் பண்டிகைக்கு வந்ததா? அந்த 12ஆம் வசனத்துல இயேசு மறுநாளிலே எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள். இயேசு கிறிஸ்து உன் வீட்டிலே ஏதாவது ஒரு பண்டிகை வந்தால் அவர் வர வேண்டும். அப்படி அவரை நீங்க வரவேற்கணும். ஒரு விஐபி வருவார்னா எப்படி வரவேற்கிறாங்க? என்னென்னமோ கோஷம் போடுறாங்க, என்னென்னமோ தங்கள் வாயில வருகிற வார்த்தைகளை சொல்லி அவர்களை மேன்மைப்படுத்துகிறார்கள், அவர்களை புகழுகிறார்கள். தேவன் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் அவனை புகழ வேண்டும். அதற்காக தான் முன்னதாவே கர்த்தர் கொடுத்துட்டாரு, தேவனை போற்றி பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். வாசிக்கலாம் மீண்டும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 56-7 வாசிங்க. சங்கீதம் 47. தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமியிடத்திற்கும் ராஜா கருத்துடனே, எப்படியா? கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் உன் வீட்டிற்கு உனக்குள்ள வந்திருக்கிறாருன்னா அவரை நீ கருத்தா போற்றி பாடணும். உலகத்தான் வரல, உலகத்துல அரசாளுகிறவன் வரல, இந்த உன்னதத்திற்கே இந்த உலகத்திற்கே ராஜாவாய் வீழ்ச்சி கொண்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் வீட்டிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடியால் உன் வீட்டுல அதிகமா என்ன சத்தம் கேட்கணும்? தேவனை போற்றி போற்றி பாடுகிற சத்தம் கேட்கணும். சண்டையின் சத்தமோ வேற எந்த ஒரு இறைச்சலும் கேட்க கூடாது. தேவனை போற்றி பாடுகிற சத்தம் உன் கூடாரத்திலே கேட்க வேண்டும். 13 வாசிங்கம்மா. யோவான் 12:13. குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று கையிலே குருத்தோலை இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த பரிசுத்த வேதாகமம் என்கிற இந்த பட்டியத்தை உன் கையிலே பிடித்துக் கொண்டு தினந்தோறும் ஓசன்னா 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 என்று கர்த்தரை நீ புகழ்ந்து பாட வேண்டும் என்று கர்த்தர் விருப்பம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி பாடணுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய ராஜா, அவர் எல்லாருக்குமே ராஜா, அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா. அவரை நாம் எப்படி மனசார போற்றி பாட வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். 14 வாசிங்க. அல்லாமலும் சீயோன் குமாரத்தியே பயப்படாதீங்கம்மா. சீயோன் குமாரத்தியே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படுற, நீ வாயை திறந்து பாடுறதுக்கு பயப்படுற. அவங்க நல்லா பாடுறாங்களே, அவங்க நல்லா ஜெபிக்கிறாங்களே, இவங்க நல்லா வேதம் வாசிக்கிறாங்களே, நான் வேதம் வாசிச்ச தப்பாயிடுமோ, நான் பாடுனா ராகு ஸ்ருதி தாளம் விலகிடுமோ? கர்த்தர் சொல்லுகிறாரு, சீயோன் குமாரத்தியே நீ பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சுமக்கிற கழுதையாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. கழுதைக்குன்னு பைபிள்ல ஒரு விசேஷமான ஒரு இடம் இருக்குது. கழுதை என்ன தெரியுங்களா?
சுமை தாங்கி என்ற அர்த்தம். கழுதை மேல எவ்வளவு மூட்டைகளை வைத்தாலும் அது சுமந்து கொண்டு போகும். அது மாத்திரம் இல்ல, கழுத அப்படின்னு நீ சொல்ற அந்த கழுதைக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா? அந்த கழுதை பால் இன்னைக்கு 500 ரூபாய். நம்ம கழுத அது எங்கேயோ கிடக்குது அப்படின்னு ஒரு பாலாட போய் கழுதை பால் கேளுங்க, 500 ரூபாய். அது மாத்திரம் இல்ல, கழுதைக்கு வல்லமையும் வீரியமும் அதிகம். எல்லாருக்கும் தெரிஞ்சு அது என்ன பண்ணும்? சுமையதான் சுமக்கும். அதால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நினைப்போம். ஆனா அதனுடைய எலும்பு ஒரு ஆயுதமாய் பயன்படுகிறது. எதுவாய் பயன்படுகிறதா? வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 15. நியாயாதிபதிகள் 15:15 வாசிங்கம்மா. நியாயாதிபதிகள் 15:15. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். 16 கூட வாசிங்கம்மா. அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன். பக்கம் 324. நியாயாதிபதிகள் பக்கம் 324. பாருங்க, கழுத அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு உன்னை உன் வீட்டுல உன் கூடாரத்துல அற்பமா நினைக்கிறாங்க. ஒண்ணுத்துக்குமே உதவாது. அது ஒரு கழுத. நீ ஒண்ணுத்துக்குமே உதவலைன்னாலும் கர்த்தர் சுமக்கிற ஒரு வண்டியாய் நீ பயன்படுகிறாய். அல்லேலூயா. பாருங்க, அந்த கழுதையின் இந்த தாடை எலும்பை ஆயுதமாய் பயன்படுத்தி சிம்சோன் அந்த நாட்கள்ல 1000 பேரை கொண்டுட்டாரா? எத்தனை பேரு? 1000 பேர். உன்னை அற்பமா எண்ணுகிற ஜனங்கள் மத்தியிலே, உன்னை உன் கூடாரத்துல அற்பமாய் ஒன்றுக்குமே உதவாதவங்க, பசல, இது வெட்டு, இது வேஸ்ட் நினைக்கிறவங்க மத்தியில கர்த்தர் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாய் மாற்ற போகிறார். அல்லேலூயா. நீ எப்படியா? ஷார்ப்பான ஒரு கத்தியாய் காணப்பட போகிறாய். உன்னை கொண்டு அநேகரை கர்த்தர் வெட்ட போகிறார். அல்லேலூயா. அநேகரை உன்னை கொண்டு திரும்ப போகிறார். அல்லேலூயா. ஜாதிகள் உன் பக்கமாய் திரும்பும். அல்லேலூயா. பாருங்க, அந்த சாதாரண தாடை எலும்பை வைத்து அந்த நாளிலேயே கர்த்தர் ஏறாத அந்த நாளிலேயே கழுதைக்கு கர்த்தர் மகிமை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. ஏசாயாவின் தீர்க்க தரிசனமான புஸ்தகம் 1:3. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அணையும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். பாருங்க, மாடு, ஆடு, கழுதைக்கு கர்த்தருடைய வருகை தெரியுமா? அவர் எப்ப வருவாரு? ஒரே ஒரு முறை ஸ்மெல் பண்ணிச்சுன்னா அதுக்கு தெரியும். இன்னைக்கு நாம கர்த்தரை நுகர்ந்து பார்த்திருக்கிறோம், கர்த்தரை ருசி பார்த்திருக்கிறோம். இன்னும் கூட நம்மள நிறைய பேருக்கு கர்த்தருடைய அருமை பெருமை தெரியவில்லை. ஆனாலும் ஏசாயா தீர்க்கதரிசி முன்னதாகவே கணித்து வைத்து எழுதியிருக்கிறார், மாடு தன் எஜமானையும், கழுதை, மாடுக்கு தன்னுடைய எஜமான தெரியும். பாருங்களேன், டெய்லி ஒருத்தர் மாட்டுக்கு புல்லு போட்டா அவரை தான் எதிர்பார்க்கும். மாடு கிட்ட போயிட்டு திடீர்னு புதுசா ஒரு ஆள் பால் கறக்க முடியாது. அந்த பழகினவன் தான் கறக்க முடியும். அவனுக்கு தான் இதை இப்படி தடவி கொடுக்கணும், இப்படி தடவி கொடுக்கணும்னு தெரியும். அதனால்தான் மாடு தன் எஜமானை அறியும். ஆனா கழுதை யாரை அறியுமா? கர்த்தரின் முன்னணை அறியும். அல்லேலூயா. பாருங்க, கழுதை தன் ஆண்டவனின் முன்னணை அறியும். அப்போ கழுதைக்குன்னு நிறைய ஸ்பெஷல் இருக்குது. இன்னைக்கு 5 அறிவு படைத்த கழுதையை கர்த்தர் மகிமையாய் பயன்படுத்தும் போது 6 அறிவு படைத்த உன்னையும் அவர் பயன்படுத்த வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நீ என்ன சொல்லணும்? நீ கேட்கணும், ஆண்டவரை கழுதையை பயன்படுத்துனீங்களப்பா, இந்த கழுதையை பயன்படுத்துப்பா. அதனுடைய எலும்பு உமக்கு தேவைப்பட்டுச்சு, அதனுடைய எலும்பு 1000 பேரை கொன்ற தேவைப்பட்டுச்சு. நான் உமக்கு எதுவுமே பயனில்லாத பாத்திரமா இருக்கிறீரு, என்னை பயன்படுத்துங்க என்று நாம கேட்கறதே இல்லை. ஏதோ வரும், ஏதோ அப்படி இருக்க கூடாது. கழுதையை பயன்படுத்தின கர்த்தர் தாமே இந்த கழுதையும் 6 அறிவு படைத்த எண்ணையும் பயன்படுத்துங்க என்று நாம் என்ன செய்ய வேண்டுமா? அனுதினமும் கர்த்தருடைய சமூகத்திலே மன்றாடுகிற மக்களாய் காணப்பட வேண்டும். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30, 31, 32, 33. லூக்கா 19ஆம் அதிகாரம்
புதிய ஏற்பாட்டுல பக்கம் வந்து 112. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று 29 இருந்து வாசிங்கம்மா. அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷர்களில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை என்ன பண்ணணும்? அவிழ்ச்சிட்டு கொண்டு வாங்க. அத அவிழ்த்துட்டு கொண்டு வாங்க. அதை கட்டி போட்டுக்கிறாங்க. கட்ட நிலைமையில இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அது ஒரு ஸ்பெஷல் ஒண்ணு இருக்குது. நம்ம சங்கீதம்மா இருக்கிறாங்களா? சங்கீதம்மா வாங்கலாம், இங்க வாங்கலாம். பாருங்க, மனுஷர்ல இது வரைக்கும் அது யாரு மேலே ஏறி இருக்க கூடாது. அது மேல ஒரு அழுக்கு மூட்டை கூட சுமத்தி இருக்க கூடாது. அது ஒரு ஸ்பெஷலான கழுதை குட்டியா இருக்கணும். பாருங்க, இந்துக்கள் எல்லாம் வந்து ஒரு ஆடு மாடு கோழியை நேர்ந்துக்கிட்டு வளர்க்குறாங்க. இது வந்து எனக்கு சொந்தமான என்னுடைய கழுதை. இத நான் வளர்க்குறேன். இது என்ன பண்ற? இது என்னைக்கா இருந்தாலும் ஆண்டவருக்கு சொந்தம். எப்படி வளர்க்குற? இன்னைக்கு நாம நம்ம பிள்ளைகளை ஆண்டவருக்கு சொந்தமாக்கிட்டு வளர்க்கணும். இந்த கழுதை நான் வளர்க்குறேன், இதுல நான் வந்து அழுக்கு மூட்டை வைக்க மாட்டேன். முக்கியம் என்ன வைக்க மாட்டேன்? முக்கியமான விஷயம், இது மேல அழுக்கான பாரமான காரியங்களை சுமக்க வைக்க மாட்டேன். ஏன் இந்த பொருத்தனை நான் பண்ணி கொண்டேன்னா, இந்த கழுதை சின்னதா இருக்கும் போது இதுக்கு ஒரு பலவீனம் வந்துச்சு. நான் அப்ப பொருத்தனை பண்ணிக்கிட்டேன். எசப்பா, இந்த கழுதைக்கு இந்த பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுத்தா இதை யாருக்கு ஒப்பு கொடுக்குற? உமக்கு. அப்ப நான் நேர்ந்துகிட்டேன். இந்துக்கள் நேர்ந்திப்பாங்க. ஆடு இது வந்து கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுத்தேன். கோழி இது கர்த்தரு. ஆனா அந்த மனுஷன் இது கர்த்தருக்குன்னு ஒப்பு கொடுக்கப்பட்ட கழுதையா இதை வளர்க்கிறாரு. இதுல ஒரு அழுக்கு துணி படாது. இதை சலவைக்கு கொண்டு போக மாட்டாரு. வீட்டுல வச்சு பத்திரமா 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 வளர்க்கிறாரு. வளர்க்கும் போது பாருங்க, திடீர்னு ஏசப்பா சொல்றாரு, உங்களுக்கு எதிர்க்க ஒரு கிராமம் இருக்குது. இப்போ நான் இதை கட்டி போட்டு வளர்க்குறேன். திடீர்னு வந்து ரபுனி அவுத்த நான் விட்டுப்பேனா? என்ன பண்ணுவேன்? ஏன் கழுதி அவுக்கிறதுக்கு நீ யாரு? நான் கேட்பேனா? கேட்க மாட்டேனா? நான் கஷ்டப்பட்டு என்னால முடிஞ்ச காரங்களை போட்டு அந்த கழுதையை வளர்த்திருக்கேன். நீ ஏன் அவுக்குற? நீ யாருன்னு கேட்பேன். ஆனா அந்த அவுக்குற அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? கர்த்தர். மீண்டும் கூட வாசிங்க, 29 வாசிங்கள. இருமா. அவர் ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகே பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது யாருக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு? சீஷர்களுக்கு. சீஷர்களுக்கு தான். அப்போ ஒரு கழுதை உன் வீட்டுல கட்டப்பட்டிருக்குது, சர்ச்சுக்கு வர முடியாதபடி. கர்த்தருடைய வேதத்தை அதை அவிழ்க்கணும்னா உன்னால அவிழ்க்க முடியாது. இந்த கட்டை அவிழ்க்கிற வல்லமை யாரு கொடுத்திருக்கிறாரு? கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு. அதனாலதான் 2 பேரை சீஷர் அனுப்புறாங்க. 12 பேர் இருந்தாலும் அவருக்கு தெரியும் இந்த 2 பேருக்கு தான் அந்த கட்டை அவிழ்க்கிற வல்லமை இருக்குது. சொல்றாரு. போயிட்டு அவுக்கும் போது அந்த எஜமான் கேள்வி கேட்கிறாரு, நான் கஷ்டப்பட்டு ஆகாரம் போட்டு வளர்த்த ஏன் கழுதை அவிழ்க்கிறதுக்கு நீ யாரு? அப்போ சொல்றாங்க, இது யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? இது யாருக்கு சொந்தமானது? நான் வளர்த்தேனே, எனக்கு சொந்தமானதா? கிடையவே கிடையாது. நீ எவ்வளவுதான் வளர்த்தாலும் இந்த கழுதை வந்து கர்த்தருக்கு சொந்தமானதாய் காணப்படுகிறது. அது மாத்திரம் இல்ல, அந்த வசனத்தை அப்படியே வச்சுக்கோங்க. சகரியா 9:9 வாசிங்க. சகரியா 9:9. இந்த பிரிக்கிற அதிகாரம் நம்மளுக்கு கிடையாது. ஒரு சிலர் பிரிச்சுடுவாங்க ஈஸியா. அந்த பிரிக்கிற அதிகாரமே நம்மளுக்கு கிடையாது. 1908 பக்கம் வந்து, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமா இருக்கிறாரு. இது வந்து கழுதை, இது ஒரு குட்டி போட்டிருக்குது. அத கர்த்தர் பிரிக்கல. தாயும் பிள்ளையும் கர்த்தர் பிரிக்க மாட்டார். இன்னைக்கு என்ன பண்ற? நீ தூங்கு புள்ள, நீ பெட்ஷீட் போட்டு தூங்கு புள்ள. ஹஸ்பண்ட் நீங்க தூங்குங்க, கணவரே நீங்க தூங்குங்க. பிரிக்கிற உரிமை, கர்த்தரை விட்டு ஒரு மனுஷனை பிரிக்கிற உரிமை உனக்கோ எனக்கோ கிடையாது. அல்லேலூயா. பாருங்க, மரி என்றால் சின்ன குட்டின்னு அர்த்தம். இது பெரிய குட்டி, மரினா சின்ன குட்டி. கூடவே கூட்டிட்டு வராரு. தாயும் பிள்ளையும் பிரிக்காதீங்க.
பிரிச்சா அதுக்கு நம்மளுக்கு பாவம்னு சொல்லிட்டு கழுதைய கூட்டிட்டு வாங்க, அது கழுத குட்டி போட்டிருக்குது, அந்த குட்டியை கூட்டிட்டு வாங்க சொல்லிட்டு கழுத மேல உட்கார்றாரு. தன்னுடைய பாதங்களை அந்த கழுதை குட்டி சுமக்க வைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்ப அந்த கழுதை குட்டிக்கு எவ்வளவு பாக்கியம் பாருங்க, அந்த கழுதைக்கு எவ்வளவு பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிற உன் ஆத்மாவை நீ சொல்லியிருக்க அநேகங்கள் தரும், ஆனா உன் ஊழியக்காரரை கொண்டு போய் அந்த கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதைகளுடைய கட்டை நீ அவிழ்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீயும் உன்னுடைய சொந்த முயற்சியில எஃபெக்ட் போட்டு அந்த கட்டப்பட்ட கழுதைகளை சபைக்கு வா கழுத. நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது கர்த்தருடைய கிருபை, நம்ம சாப்பிடுறது கர்த்தருடைய கிருபை. நம்ம மேல இவ்வளவு நிந்தனை வந்துச்சு, நம்ம மேல இவ்வளவு அவமானம் வந்துச்சு, நம்மளை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று இத்தனை கூட்டம் காத்து கொண்டிருந்தது. அத்தனை கூட்டத்தருக்கம் கர்த்தர் பதிலடி கொடுத்து நம்மளை நிறுத்தி வச்சிருக்கிறார். அதனால கர்த்தருக்கு நன்றி சொல்ல கர்த்தருடைய ஆலயத்திற்கு போக வேண்டும். வாருங்கள் என்று நாம கூப்பிட வேண்டுமா? இப்போ நான் கேட்கிறேன், உங்க வீட்டு ஆம்பளையா வேலைக்கு போலன்னா உங்களால சும்மா இருக்க முடியுமா? வேலைக்கு போயா, மகளிர்ல லோன் வாங்கியிருக்கிற ஐயா, அங்க லோன் வாங்கியிருக்கிற, இங்க சீட்டு போட்டிருக்க, வேலைக்கு போ தொந்தரவு பண்ணுவீங்க. நம்ம பிள்ளைங்க பள்ளிக்கூடம் போலன்னா நம்ம சும்மா இருப்போமா? ஸ்கூல் போனாதான் பாஸ் பண்ணுவாங்க. நீ சர்ச்சுக்கு வரியா இல்லையோ, ஸ்கூல் போக சொல்லுவோம். ஆனா அதே மாதிரி உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னா கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஆத்துமாக்களை கொண்டு வருதல் என்ன பண்ணணுமா? முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அதனால்தான் கர்த்தர் சொல்கிறார், கட்டப்பட்டிருக்கிற கழுதை குட்டியை கட்டவிட்டு கொண்டு வாருங்கள். மீண்டும் லூக்காக்கே போலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம். வாசிங்கம்மா. உங்களுக்கு எதிரே இருக்கிற லூக்கா 19:30. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள், அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அந்த கட்டை அவுத்தாதான் கழுதியால வர முடியும். அது கட்டி போட்டு இருக்கிறது, அது கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறது. அத உலகத்தின் காரியங்களால் கட்டப்பட்டிருக்கிறது. செல்லி என்கிற ஒரு பிசாசின் மூலம் கட்டப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் கட்டப்பட்டிருக்க ஒரே காரணம் செல்போன் தான். செல்போன் தான் அதுல கட்டப்பட்டிருக்கிறாங்க. அந்த கட்டுல இருந்து அவிழ்க்கணும்னா 2 தேவ தூதர்கள் மாதிரி ஊழியக்காரர்கள் உன் கூடாரத்திற்கு வர வேண்டும். நீ அதற்கு என்ன பண்ணும்? பிரயாசப்படணும். ஊழியக்காரர் வரமாட்டேன்னு சொன்னாலும், ஐயா எனக்காக வராதீங்க, என் கணவர் கட்டப்பட்டிருக்கிறார், என் பிள்ளை கட்டப்பட்டிருக்கிறது, என் மனைவி கட்டப்பட்டிருக்கிறது, எங்க அம்மா சர்ச்சுக்கே வராம கட்டப்பட்டிருக்கிறது, என் மாமியார் கட்டப்பட்டிருக்கிறாங்க. நீங்க அந்த கட்டை உடைச்சிடுறீங்களா? அந்த கட்டை நீங்க அவிழ்க்கிறீங்களா? நீங்க அவிழ்த்தாதான் அந்த முடிச்சு அவுக்கும். ஏன்னா மத்தேயு 18:18 சொல்லப்படுகிறது, நீங்கள் பூலோகத்துல எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும் சொல்லி இருக்கிறது இல்ல? அந்த உரிமை ஊழியக்காரர் கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இந்த கழுதையை கட்டவிழ்த்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடணும். கூப்பிடாத பட்சத்துல அந்த கழுதை கட்டப்பட்டு வீட்டுல தரித்திரமா தூங்கி தூங்கி வழிமே காண்டி, அதால உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு குறை வருமே காண்டி, நிறைவு வரவே வராது. அல்லேலூயா. வாசிக்கலாம் 19:31. அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால், இந்த கழுதை யாருக்கு வேணும்? இந்த கழுதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வேணும்பா. இது சின்னதுல இருந்தா பரிசுத்தமா வளர்க்கப்பட்டது, அழுக்கு மூட்டிய சுமக்கல. ஏன் தெரியுமா? கழுதை என்றாலே பொதி மூட்டியை சுமைக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆனால் இந்த கழுதை விசேஷமான கழுதை. இது கர்த்தருக்காய் சின்னதுல இருந்தே நாம் நேர்ந்துக்கிட்டு வேண்டிக்கிட்டு வளர்த்த கழுதையா இருக்கிறது. இது யாருக்கு வேணும்? இது கர்த்தருக்கு வேணும். கர்த்தருக்குன்னு கேட்டதனாலதான் அந்த கழுதையின் எஜமான எடுத்துக்கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. வேற எதுக்காவது கேட்டிருந்தா அவர் கொடுத்திருக்க மாட்டாரு. உன் பிள்ளைகளை கூட நீ பிரதிஷ்டையாய் சிறு வயதிலிருந்தே யாருக்கு ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தருக்கு. இது கர்த்தருடைய குட்டி, இது யான் பிள்ளை கிடையாது, இது சின்னதுல இருந்தே கர்த்தருடைய குட்டி. ஒரு அம்மா அப்படிதான், ஊழியக்கார அம்மா, சின்னதுல இருந்து பெண் குழந்தைய கர்த்தருக்குன்னு அர்ப்பணிச்சு வளர்த்து ஸ்கூல்ல யாரோ கிண்டல் பண்ணிட்டாங்களாம். என்ன நீ இப்போதான் என்ஜாய் பண்ண முடியும், இத்தனைக்கும் பாஸ்டர் பொண்ணு, நீ இப்படி இருக்கிற நகை போடாம சொன்ன உடனே ஸ்கூல்ல கேட்டாங்கம்மா. அதனால சின்னதா கண்ணுக்கு தெரியாத மாதிரி தவுளூண்டு கம்பல் போட்டேன். போடக்கூடாது, உன் பிரதிஷ்டையை நீ உடைக்க கூடாது. நீ போட்டுட்டா பிரச்சனை கிடையாதம்மா.
ஆனா போட மாட்டேன்னு இந்த ஒப்பு கொடுத்துட்டு பின்னாடி அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இவங்க ஏதாவது. இந்த பாருங்க, இந்த கழுத பிரதிஷ்டையாய் வளர்க்கப்பட்டது. அழுக்கு மூட்டை சுமக்க மாட்டேன், தேவையில்லாத காரியங்களுக்கு என் கால்களை நான் போக விட மாட்டேன் என்று பிரதிஷ்டையாய் வளர்க்கப்பட்ட கழுதையின் மேல் மாத்திரமே கர்த்தர் ஏறி வருகிறார். தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடியே செய்தார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் பொழுது அதற்கு உரியவர்கள், குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை, இந்த மகிமை தான் பாருங்க, இந்த கழுதை குட்டி மேல இதுவரைக்கும் அழுக்கு வஸ்திரம் படாததினால்தான் கிருபையுள்ள பரிசுத்த வஸ்திரம் அந்த கழுதை குட்டி மேல் விரிக்கப்பட்டது. அல்லேலூயா. உண்மையில் கர்த்தருடைய பரிசுத்த வஸ்திரம் விரிக்கப்பட வேண்டுமானால், கர்த்தர் உண்மையில் அமர வேண்டுமானால் நீ எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். தேவன் ஒருவருக்கே பிரியமுள்ள பிள்ளையா இருக்க வேணும். அங்க போனா அப்படி இருப்பேன், நான் இங்க போனா இப்படி இருப்பேன், அப்படி கிடையாது. 1 கொரிந்தியர்ல ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:21 பக்கம் 252. 2 கொரிந்தியர், கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். ஒரு சிலர் சர்ச்சுக்கு வந்தாதான் வாயில வார்த்தையே வராது. ஐயா சோத்ருங்க, சரி ஐயா, சொல்லுங்க ஐயா, செய்யற ஐயா, அப்படி யோக்கியமா நடந்துப்பாங்க. வெளியா போயிட்டா என்ன என்ன சொல்லு, என்ன மெதுவா பேசுற, சாப்பிடல, நல்லா பேசு, அப்படி வெளியே ஒரு வேஷம். ஆனா சர்ச்சுக்கு வந்தா வாயில இருந்து வார்த்தை வரும். ஐயா சோத்ருங்க, ஐயா அப்படியா, ஐயா தெரியல ஐயா. நாங்களே ஆச்சரியப்படுவோம், உண்மையாவே இவங்கதான் இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தேவனுடைய வார்த்தை இங்க சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு முன்பா மாத்திரம் நீ யோக்கியமா இருக்காத, வெளியாட்களும் உன்னை கவனிக்கிறபடியால் நீ மனுஷருக்கு முன்பாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? யோக்கியமா, கரெக்டா நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விருப்பப்படுகிறார். அதனால்தான் இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லப்படுகிறது, அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு, அது மேல அப்படியே உட்காரலாம். ஆனா ஏன் வஸ்திரம் போடுறாரு என்றால், வஸ்திரம் என்பது பாதுகாப்பு. உனக்கு கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கடந்த நாட்கள்ல நான் ஒரு உவமையை சொன்னேன் பாருங்க. 2 பேர் மரிக்கிறாங்க, ஒரு இந்துவும் மரிக்கிறான், ஒரு கிறிஸ்தவரும் மரிக்கிறான். 2 பேர் மரிக்கும் போது செத்த ஒண்ணுமே இல்லாம தான் அனுப்புவாங்க, நல்லா குளிப்பாட்டிட்டு நிர்வாணமா தான் புதைப்பாங்க. ஆனா ஒரு இந்துவுடைய சரீரத்தின் மேல அவனுடைய பாவம் எழுதப்பட்டிருக்கிறது. இவன் பிறந்ததுல இருந்து இன்னைக்கு சாகர வரைக்கும் இவ்வளவு தப்பு தண்டா பண்ணா, இவன் இப்பேற்பட்டவன் சொல்லி இந்து பணத்தின் மேல எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு கிறிஸ்தவ பணத்தின் மேல எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் தன்னுடைய சரீரத்துல பாவம் எழுதப்படும். இந்த அம்மாவா பிறந்ததுல இருந்து இவ்வளவு பாவம் செஞ்சாங்க, இவ்வளவு செஞ்சாங்கன்னு. ஆனா இந்துக்கும் நம்மளுக்கும் என்ன வித்தியாசம்னா, இவன் வஸ்திரம் இல்லாதபடி சாகிறான், இவன் மேல் கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை போர்ச்சுகிறார். அல்லேலூயா. உன் பாவம் காக்கப்பட வேண்டும் என்றால், உன் மானம் காக்கப்பட வேண்டும் என்றால், கர்த்தருடைய ரட்சிப்பு, கர்த்தருடைய போர்வை நம்மை விரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் அந்நாள்ல ரூத்தின் புஸ்தகத்துல சொல்லப்படுகிறது, உங்களுடைய போர்வையை என் மேல விரியுங்க. அந்த வஸ்திரம் போட்டா குளிரோ அனலோ நம்மளை அண்டவே அண்டாகுது. அதனால்தான் கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்லப்படுகிறது, தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அப்புறம் வாசிங்கம்மா. அவர் போகையில் அவர்கள் தங்கள் வழியிலே வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். போன பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போகும்பொழுது வஸ்திரம் விரிக்கப்பட்டது. நம்ம சபையில முதல்ல செல்வகுமாரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. புதுப்பாய் தான் வாங்கி வச்சிருப்பாங்க வீட்டுல. அந்த புதுப்பாயெல்லாம் விசுவாசிகளுக்கு போடுவாங்க. ஐயாக்கு மட்டும் புதுசா எது இருக்குதோ வீட்டுல, புடவையோ பெட்ஷீட்டோ டவுலோ ஏதோ ஒண்ணு யூஸ் பண்ணாத ஒரு காரியத்தை போட்டு வைப்பாங்க. ஐயா நீங்க இது மேலதான் உட்காரணும், இதை நான் துவைக்க போறது இல்ல, இதை என் பீரோல நான் பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள போகிறேன். ஏனென்றால் என் ஊழியக்காரர் அமர்ந்த வஸ்திரத்தின் மேல் என்ன இருக்கிறது?
தேவ வல்லமை. அல்லேலூயா. ஊழியக்காரருடைய வஸ்திரத்துல என்ன இருக்கிறது? தேவ வல்லமை. இதை நான் பத்திரப்படுத்தி கொள்ள போகிறேன். பாருங்க, உங்கள் வஸ்திரங்களை விரித்து நீங்க கூட தனியா வீட்டுல ஜபம் பண்ணலாம். ஒரு புது வஸ்திரத்தை எடுத்துக்கோங்க. அந்த காரியத்தை யார் செய்வாங்கன்னா இவங்க செய்வாங்க. அந்த தொழுகைக்குன்னு ஒரு வஸ்திரத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அதை போட்டுதான் அவங்க ப்ரே பண்ணுவாங்க. அதே போல ஒரு புது வஸ்திரம், ஏதோ உட்கார்ந்தோம் தரையில உட்கார்ந்த ஒண்ணு இல்லை அப்படின்னு கட்சிக்கு உட்காராதீங்க. கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். நீங்க என்ன பண்ணணும்? ஒரு புது வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு அதன் மேல உட்கார்ந்து ஜபம் பண்ண கர்த்தருடைய அபிஷேகம் ஆரோனின் சிரசின் மேல் உச்சப்பட்ட போது அது எப்படி தாடி வழியாய் வழிந்து ஓடினதோ உங்கள் மேல் இருக்கிற உங்கள் வல்லமை உங்கள் வஸ்திரத்துல இறங்கும். அல்லேலூயா. பிற்காலத்துல நாம இருந்தாலும் இல்லாம போனாலும் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த வஸ்திரம் யூஸ் ஆகிருக்கும். எங்க அம்மா யூஸ் பண்ண வஸ்திரம் இது, எங்க அப்பா ஜபத்துக்காக பயன்படுத்தினது, இதை நான் பத்திரமாய் வைத்துக் கொள்வேன் என்று அவர்கள் வைத்துக் கொள்கிறார்களாம். வாசிக்கலாம் மீண்டுமாய் கூட. என்னாகமம் மத்தேயு 21:4-7. மத்தேயு 21, மத்தேயு 21ஆம் அதிகாரம். இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமார் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர போறாரு. இன்னைக்கு அவர் யாருக்கு இன்னைக்கு நீ போய் சொல்லு, அப்பா இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட, நீ சபைக்கு வரல, சொல்ல வேண்டியது நம்ம கடமை. நம்ம வீட்டுல யாரு இருக்கிறாரு? ஏசு கிறிஸ்து இருக்கிறாரு. நம்ம வீட்டுல தூக்கத்தின் ஆவி போனோம்னா, நம்ம வீட்டுல தரித்திரத்தின் ஆவி போனோம்னா, எப்போ பார்த்தாலும் செல்லணுன்ற ஆவி வெளியே போனோம்னா, ஏசு கிறிஸ்து உன் வீட்டிற்கு வர வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் வீட்டிற்கு வர வேண்டும். கட்டுகளை அவிழ்க்கிற ஊழியக்காரன் உன் வீட்டிற்கு வர வேண்டும். அவரை நீ அழைக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய். அவர் எப்படியானவரு? கோபப்படுவாரா? நாம கோபப்படுவோம். எத்தனை முறை கூப்பிடுறது, சர்ச்சுக்கு வர சொன்னா வர மாட்டேங்கிறீங்க, சி நானாவது தனியா போவேன் சொல்லி நீங்க கோவப்படுவீங்க. ஆனா இதுவே கர்த்தருடைய ஊழியக்காரர் வந்தா அவருடைய பேச்சும் நடவடிக்கையும் பாவனையும் வித்தியாசமா இருக்கும். வாப்பா சர்ச்சுக்கு, சபைக்கு வந்தாதான்ப்பா உனக்கு ஆசீர்வாதம், நீ சபைக்கு வந்துதான்ப்பா ஆகணும், உன் ராஜா அங்க வெயிட் பண்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாந்த குணமுள்ளவராய் உங்களுக்கு நீங்க பேசுறதுக்கும் ஊழியக்காரராகிய நாங்க பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். நீங்க பேசினா வராத ஆத்துமா, இதுவே ஊழியக்காரர் பேசினா வரும். ஏன் சொன்னா ஆசானுடைய வாயிலே தேவன் கர்த்தருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாமா? தொடர்ந்து வாசிக்க. மத்தேயு 21:5. தீர்க்க தரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவர்கள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர்னா இது கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள். கிறிஸ்துவை அறிந்த ஜனங்கள் வஸ்திரங்களை விரித்தாங்க. கிறிஸ்துவை அறியாதவர்கள் கர்த்தருடைய பாதம் கல்லுல முள்ளுல படக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்களா, ஈச்ச மர இலை, பனை ஓலை, தென்னை ஓலை எல்லாத்தையும் விரித்து ரோட்டை அலங்காரப்படுத்துறாங்க. அல்லேலூயா. ரோடு அலங்காரமா காணப்படும், உன் வீடு அலங்காரமா காணப்படும். எப்போ? கர்த்தராகிய இயேசு உன் வீட்டிற்கு வந்தால். அல்லேலூயா. கர்த்தரை நீ உன் வீட்டிற்கு வர வைக்க வேண்டும். நாம என்ன பண்றோம்? அவங்கதான் வரல, நானாவது போலாம் அப்படி சொல்லக்கூடாது. அவங்களையும் கூட்டி கொண்டு வர வேண்டும், அவர்களையும் கட்டவிட்டு கொண்டு நீ வர வேண்டும். அப்போதான் உன் வீட்டிற்கு பரிபூரண ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. பாருங்க, வேறு சிலரும், அதாவது கர்த்தரை அறியாத வேறு ஜனங்கள் என்ன பண்றாங்க, அது அவங்களுக்கு சந்தோஷமாச்சு. இவங்க விலையுயர்ந்த புடவையெல்லாம் என்ன பண்றாங்க, பட்டு புடவை விரிக்கிறாங்க, பனாரஸ் விரிக்கிறாங்க, ஆரணி பட்டு விரிக்கிறாங்க. பாருங்க, நம்மள பீரோல வச்சு அழகு பாக்குறோம், இவங்க ஏன் ரோட்டில விரிக்கிறாங்க? ரோட்டில ஒரு உயர்ந்த வஸ்திரம் விரிக்கப்படுகிறது என்றால் கர்த்தர் நடந்து போவார். அல்லேலூயா. உன்னை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து அழகு பார்க்கிற உன் தேவன் உன் வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் உன் வீட்டை துதியினாலே, மகிமையினாலே, கிருபையினாலே அலங்காரப்படுத்து. அல்லேலூயா. மீண்டும் கூட வாசிக்கலாம். 9 வாசிங்கம்மா. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள்
தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா 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 என்று நாம் ஆர்ப்பரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். குருத்தொலை ஞாயிறு அன்னைக்கு மாத்திரம் வர்றது ஓசன்னா கிடையாது. ஒவ்வொரு நாளும் வர வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன் கூடாரத்திலே கரங்களை உயர்த்து ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா 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 என்று நீ வீடுகளிலே துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ண வேண்டும். வாசிக்கலாம். கடைசியாக என்னாகமத்தின் புஸ்தகம் 22:22 வாசிக்கலாம். என்னாகமம் 22:22 வாசித்து நம்ம ஊழியக்காரருடைய காலத்துல மற்ற பகுதியை ஒப்பு கொடுக்கலாம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம். அவன் போகிறதுனால வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். இந்த இடத்துல பாருங்க, ஒரு சம்பவம் நடக்குது. ஜனங்களை ஆசீர்வதிக்க போறாரு. அன்னைக்கெல்லாம் ஷேர் ஆட்டோ கிடையாது. நம்ம போலியே இப்ப போன ஐயா நினைப்பாரு. ஐயா என்ன நினைப்பாரு? அப்பேற்பட்ட கூச்சப்படுகிற ஆத்துமாக்களுக்கு நீ எப்படியா இருக்கணுமா? நீ ஒரு வாகனமா இருக்க வேண்டும். நீ அந்த ஆத்துமாவை சுமந்து கொண்டு சபைக்கு வருகிற ஒரு வாகனமா இருக்கு. கைப்பிடிச்சு அதெல்லாம் ஒண்ணு இல்லவா? கர்த்தர் உன்னை எதிர்பார்க்கிறாரு. ஐயா எதிர்பார்க்கிறாரோ இல்லையோ, ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறாரு வான்னு சொல்லிட்டு அந்த கழுதையை கரம் பிடித்து அழைத்து கொண்டு வருகிற ஒரு ஷேர் ஆட்டோ என்கிற வாகனமாய், ஒரு கழுதை என்கிற வாகனமாய் நீயும் நானும் காணப்பட வேண்டும். 23 வாசிக்கலாமா? கர்த்தருடைய தூதரானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில பிடித்து கொண்டு வழியில நிற்கிறது. யார் கண்ணுக்கு காட்டுறது தெரியுதா? ஒரு மனுஷன் கண்ணுக்கு தூதன் தெரியவில்லை, ஆனால் கழுதையின் கண்ணுக்கு தூதன் தெரிகிறார். கழுதை கண்டு வழியை விட்டு வழியிலே விலகி போயிடுச்சு. கழுதையை வழியில் திருப்ப அதை வளர்த்த பீலியாம் என்கிற ஊழியக்காரன் கழுவி அடிக்கிறாரு. கழுத இந்த பக்கம் போக சொன்னா நீ இந்த பக்கம் போறியே. சரி, இன்னைக்கு ஒரு சில ஊழியக்காரர் ஒரு சில விசுவாசிகளை அடிக்கிறார் என்றால் உங்களை திருத்துவதற்காக தான் வார்த்தையில அடிக்கிறார். ஓ ஐயா என்ன குறை சொல்லிட்டாருப்பா, என்ன பேசிட்டாருப்பா, நான் வரமாட்டாருப்பா. அப்படி கிடையாது. உன் மேல அன்பு இருக்கிறதுனால நீ வழி விலகி போக கூடாது, நீ வழி தெரியாம அலையக்கூடாது என்று நேர் வழியில நடத்த அநேக ஊழியக்காரர்கள் ஜபத்தின் மூலமா, கண்ணீரின் மூலமா, வேத வார்த்தையின் மூலமா கர்த்தரோட கூட போராடுகிறார். அதை நீ என்ன பண்ற? ஐயா எப்ப பார்த்தாலும் என்னதான் பேசுறாரு. ஏன் பேசுறாரு? உன் மேல அன்பு இருக்கிறது. அந்த அன்பினால உன்னை கடிந்து கொள்றாரு. நீ வேற வழியில போயிட்டு முள்ளிலேயோ பொதாரிலையோ மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அழிந்து போக கூடாது என்று அவர்கள் என்ன பண்றாங்க? வேத வார்த்தையின் மூலமாய் அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். நீ என்ன பண்ணணும்? ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா இருந்தால் இன்றைக்கு பேசப்பட்ட வார்த்தை எனக்கு அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் சங்கீத பகுதியின் மூலமாய், தியான பகுதியின் மூலமாய் பேசின ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு மாத்திரம்தான். 1000 பேர் வந்திருக்கலாம் சபையில, ஆனா என் இருதயத்தை அந்த வார்த்தை தொட்டது, எனக்காக பேசினார் என்று வார்த்தைகளை சுமந்து கொண்டு போகிற கழுதைகளாய் காணப்பட வேண்டுமே காண்டி. அவர் என்ன என்னையே பேசுறாரு? நானே எவ்வளவு கஷ்டத்தோட வந்தேன் தெரியுமா? லேட்டா வந்தேன்னு தெரியுது, ஆனா அங்கிருந்து பஸ் பிடிச்சிட்டு அங்கிருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தேன்னு தெரியுமா? இந்த கஷ்டம் நீ கர்த்தருடைய வருகைக்கு செல்லுபடி ஆகாது. இங்க நீ பேசலாம், ஆண்டவருடைய வருகைக்கு ஏசப்பா நான் லேட்டா வந்து ஏசப்பா கொஞ்சோண்டு கூட்டிட்டு போனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதுமா. காத்திருந்த 5 கன்னிகைகளை கைவிடப்பட்டார்களாம். அப்போ நீயும் நானே ஏமாத்திரம். ஒரு ஊழியக்காரர் அடிக்கிறார்னா அடி வாங்கி கொண்டு நேர் வழியில போக வேணுமா காண்டி? வழி விலகி தவறான வழிக்கு நாம போக கூடாது. மீண்டும் வாசிக்கலாம். என்னாகும் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி போதுமா? பாருங்க, 23ஆம் வசனத்துல ஒரு முறை அடிக்கிறாரு, 25ஆம் வசனத்துல ஒரு முறை
முறை அடிக்கிறாரு. 27ஆம் வசனத்துல ஒரு முறை அடிக்கிறாரு. இப்போ 28ஆம் வாசிக்கலாம். கழுதையின் வாயை கர்த்தர் திறக்க போகிறார். இன்னைக்கு நான் எப்படி பேசுறது? நான் இது வரைக்கும் அவங்க கிட்ட பேசினதே இல்லையே. என் பிள்ளைகிட்ட பேசுற சும்மாவே என்ன முறைப்பான். என் மனைவிய சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டா முறைப்பா. நீ போனா இங்க யாரு வீட்டு வேலை செய்வா? நானும் உன் கூட வந்தா வீடு என் திட்டுவா. நான் எப்படி பேசுறது? நான் எந்த வார்த்தைகளை கொண்டு பேசுகிறது? நான் எந்த வசனங்களை கொண்டு பேசுகிறது என்று நீ கலக்கமா இருக்கலாம். கர்த்தர் அன்றைக்கு கழுதையின் வாயை திறந்தது போல கட்டப்பட்ட வாய ஃபர்ஸ்ட் திறக்க போகிறார். அல்லேலூயா. வாசிங்க என்னாகும் 22:28. உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். அது பிலியாமை பார்த்து, நீர் என்னை இப்போது 3 தரம் அடிக்கும்படி எண்ணிட்டு இருக்குது. பாருங்களேன், நாம நினைக்கிறோம் இது என்ன பேச போகுது, இது என்ன, இது பேசவே தெரியாது, தொத்துவாயி மந்தனாவு. ஒரு வார்த்தை பேசினா 9 முறை 10 முறை தொத்துக்கிட்டே இருக்கும். வான்றதுக்கு அது வாயில மூச்சாதான் வரும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த கழுதையை தான் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. பேச தெரியாத ஒரு கழுதையை இந்த நாளிலே கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உங்களிலே எல்லாருக்குமே பேச தெரியும். ஆனா ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு நடுக்கம், ஏதோ ஒரு தயக்கம் உங்களை அமிழ்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உங்க எல்லாரும் வாயை இயேசுவின் நாமத்தால கர்த்தர் திறக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் வாய் திறக்கப்பட்டு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தைரியமா சொல்ல போயிருக்காங்க. இந்த இடத்துல கழுதை சொல்லுது, ஏன்பா 3 முறை அடிச்சுட்ட என்ன, நான் ஏன் தெரியுமா வழி விலகுன? வாசிக்கல 29 வாசிக்கல. அப்போது பிலியாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன். நான் இங்க போனோம் நினைக்கிற தடை பண்றியே. இப்போ என் கையில கத்தி இருந்துச்சா உன்னை ஒரு கத்திக்கு 2 துண்டா போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு பிலியாம் சொல்றாரு. ஆனா கழுதைக்கு மாத்திரம் தெரியும் அங்க ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது. அங்க நம்மளுக்கு ஏதோ ஒரு உயிர் பயம் வரப்போகிறது. அங்க யாரோ நமக்கு குழி வெட்டி இருக்கிறான். கர்த்தர் தடை பண்ணுகிறார். நாம் தடையா நின்று விடுவோம் என்று கழுதைக்கு தெரிந்து பிலியாமுக்கு தெரியவில்லை. 30 வாசிக்கலாம். கழுதை பிலியாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? நான் எப்பயாவது இந்த மாதிரி உங்க பேச்சை கேட்காம போயிருக்கிறேனா? அதற்கு அவன் இல்லை என்றான். 31. அப்பொழுதுதான் கர்த்தர் பிலியாமின் கண்கள், ஒரு சில வாக்கு தத்துவம், ஒரு சில அடிகள் பட்ட பிற்பாடுதான் ஒரு சில பிள்ளைக்கு கண்கள் திறக்கப்படும், இல்லைன்னா திறக்கப்படாது. நம்மளுக்கு எல்லாமே சுகபோகமா இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கர்த்தரை தேடி வரமாட்டோம். ஐயோ நான் சம்பாதிக்கணும், நான் சேர்க்கணும், எனக்கு பெண் குழந்தை இருக்கு, எனக்கு ஆம்பளை குழந்தை இருக்கு, இவனை டாக்டர் ஆக்கணும், இவனை IPS ஆக்கணும், இவனை IAS ஆக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நடையெல்லாம் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். கர்த்தர் ஒரு மனுஷனின் கண்களை திறந்தால் ஒழிய அவன் கர்த்தரை நோக்கி பார்க்க மாட்டான். இனி நாம ஜெபிக்க வேண்டியது 2 ஜெபம். ஆண்டவரே, இவன் கண்கள் கர்த்தரை காணாதபடி குருடா இருக்கிறது, இவன் கண்களை திறந்தருங்க. சர்ச்சுக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்காதபடி இவனுடைய செவி மந்தமா இருக்கிறது, செவியை திறந்தருங்க. மொத்தமா இவன் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறான், இவன் கட்டுகளை அழிவுங்கன்னு சொல்லிட்டு 3 ஜெபத்தை ஜெபிக்க போகிறோம். அந்த வசனத்தை முழுவதுமா வாசித்து முடிக்கலாமா? திறந்தார். அப்போது கர்த்தர் பிலியாமின் கண்களை திறந்தார். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகம் குப்புற விழுந்து பணிந்து கொண்டான். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடிக்கு, கர்த்தருடைய ஆலயத்திற்கு வராதபடிக்கு தடை பண்ணுகிறவருக்கு என்ன வருமா? பட்டயம் வரும். கர்த்தருடைய பட்டயம் வரும். நீ ஓடிக்கிட்டு இருக்கிற இல்ல, அந்த ஓட்டத்தை நான் நிறுத்துவேன் என்று கர்த்தர் உருகின பட்டயத்தோட நிற்பார். இன்றைக்கு யாரெல்லாம் சபைக்கு வருகிறோ அவங்க கண்கள் திறக்கப்பட வேண்டும், அவர்கள் கட்டுகள் அழிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் மன்றாடி ஜெபம் பண்ணுங்கள். மன்றாடி ஜெபம் பண்ணா
கர்த்தர் கண்டிப்பா உங்க ஜபத்தை கேட்டு கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறதான உன்னுடையவர்கள், உன் உறவினர்கள், உன்னை சார்ந்தவர்கள் எல்லாருமே சபைக்கு கொண்டு வருவார். நீங்களே குடும்பமா சபைக்கு வந்தா இந்த இடம் நிரம்புமா. இன்னைக்கு நீங்க ஒண்டி கட்டியா வந்திருக்கிறதுனால்தான் இந்த இடம் காலியா இருக்கிறது. அதனால நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்கப்பா, என்னால அந்த கட்டை அவிழ்க்க முடியாது, நீ அந்த கட்டையை விட்டு நாங்கள் குடும்பமாய் வர என் தேவன் கிருபை செய்யுங்கள் என்று நீங்க மன்றாடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் தாமே இந்த திருவாசங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Hallelujah.